கடைகளில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை எப்படி செய்யறது பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் மாதிரி நல்லா தருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி பக்கமாக வரணும். சின்ன சின்ன பாசை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான சேப் நல்லா வேக விடுங்க. பொதுவாக வந்துட்டு தேவையான அளவு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து தேனை வந்து தனியாக குடிக்கிறது வந்து சாப்பிட மாட்டாங்க. வணக்கம், வெல்கம். நான் உங்கள் அல்கேட்ஸ். இது நம்ம ஆன்லைன் அல்கேட்ஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு அரேபியன் டெசர்ட்டுங்க. டம்ப்ளிங்ஸ் மிக்ஸை வச்சு அரேபியன் டெசர்ட் எப்படி பண்ண போகிறத பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டெசர்ட், அரேபியன் டெசர்ட் செய்யறதுக்கு தேவையான ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் மிக்ஸு. இது வந்து கடைகளில் கிடைக்கும், எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இது மெயினாக வந்து இந்த ரமலான் மாதத்தில் வந்து கடைகளில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் மிக்ஸ் இது ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். சரிங்களா, இது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இது உள்ள பாக்கெட் உள்ள இந்த ஈஸ்ட் ஒரு பாக்கெட்டு இதுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபைனலாக செஞ்சு முடித்த பிறகு ஹனியை வச்சுருக்கோம். தேன் வந்து இதில் ஆட் பண்ணி முடித்த பிறகு சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்காக இருக்குது. அது இல்லாமல் இது வார்ம் வாட்டர் இதில் சேர்க்குறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர். அது இல்லாமல் இதில் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எப்படி செய்கிறதுங்கிறதா இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிக்கிங்க. சரிங்களா, இது வந்துட்டு இதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யறதுங்கிறத இது கிளியராக கொடுத்துருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள இன்னும் டீட்டெயிலாக போகலாம். இப்போ இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு நம்ம ஒரு பாக்கெட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் மிக்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கொடுத்துருந்த ஒரு பாக்கெட் ஈஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஈஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துடலாம். ஈஸ்ட் வந்து ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். இதில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த வார்ம் வாட்டர் வந்து 2.5 கப்ஸ்க்கு சேர்க்க சொல்லி போட்டிருக்காங்க. நான் இருந்தாலும் நம்ம இது வந்து தேவையான அளவு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்து பக்குவத்துக்கு வருதாங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா, இப்போ வார்ம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு வார்ம் வாட்டரை சேர்த்துக்குங்க. அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நல்லா தரவா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நமக்கு இந்த நல்லா கெட்டி பக்குவமாக வரணும். சரிங்களா, அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்த பிறகு இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வார்ம் பிளேஸில் ஒரு ஈர துணியால் கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு பாலித்தீன் பேப்பர் வச்சு கவர் பண்ணி வைக்கிறோம். தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து பாலித்தீன் பேப்பரை போட்டிருக்கோம். ஈர துணியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடும். அதனால தான் அதில் ஈஸ்ட் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதை செய்ய முடியும். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி மேலே வந்துருச்சு. நம்ம வந்து பாத்திரத்தில் அரை தான் வச்சுருந்தோம். பாருங்கள் ஃபுல்லாக பொங்கிச்சு. ஈஸ்ட்டு சேர்த்ததுனால மேலே வரையும் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். பாலித்தீன் கவரை எடுத்துருங்க. எப்படி பயங்கரமாக பொங்கி வந்திருக்கு. சரிங்களா, ஈஸ்ட் பண்ணுற வேலை எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இது நல்லா பொங்கி வந்திருக்கு. ஓகே, இதை நீங்கள் அப்படியே கெண்டு விட்டிங்கன்னா முடியாது, நம்ம பபுள்ஸ்லாம் வந்து உள்ளே இறங்கிடும். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை தனித்தனியாக அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும்.
நல்லா சின்ன சின்ன பாலாக போடுங்க, அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகான ஷேப்பில் வரும். நீங்கள் இப்படியும் கையில் எடுத்து போடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர், ஒரு பாலித்தீன் பேப்பரில் உள்ளே மாவு கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புளிகிற மாதிரி எடுத்து கட் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா உங்களுக்கு பால் ஷேப்பு வரும். சரிங்களா? பொதுவாக வந்துட்டு எண்ணெயில் போடுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த எப்படி வந்துருச்சின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கலர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நுரை வந்து அடங்கி ஃபுல்லாக பாருங்கள், அந்த லைட்டாக நுரை வருது இல்லையா, அது ஃபுல்லாக அடங்கிடும், வந்து நுரையே இருக்காது. அப்படி நுரை இல்லாமல் இருந்ததுன்னா இது வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் போடுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெந்துருச்சின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். டபுள் மிக்ஸ்னால் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, எப்படி கிடைக்கும், கடையில் கிடைக்காத கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முழுக்க இது வந்து கோதுமை மாவு தான். அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் கொஞ்சம் சால்ட் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை கடையிலேருந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நம்ம ஈஸ்ட் மட்டும் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். கோதுமை மாவு இருந்ததுன்னா போதுமானது. ஈஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னு விரும்புகிறவங்க மாவு பிணையும் போது கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அப்படி இல்லைன்னா துருவன தேங்காய் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்க்கலை, இருந்தாலும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் கூட அருமையாக வரும். ஓரளவுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு, ஒரு கோல்டு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடுச்சு. அது இல்லாமல் நுரையும் ஓரளவு அடங்கிடுச்சு. சரிங்களா? வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். வந்து டம்ப்ளிங்ஸ் வந்து மிக்ஸாக இருந்தது, இப்போ வந்து பால்ஸா மாதிரி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்துட்டு இப்போது நம்ம வந்து தேன் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது ஹனி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். குழந்தைகள் வந்து தேனை வந்து தனியாக கொடுக்க முடியாது, அவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறோம்னா, தேனை வந்து இந்த மாதிரி பொருளோட ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? சீனிப்பாவை வந்து நம்ம வந்து சஜஷன் பண்ணுறதில்ல. நீங்கள் தேன் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே, குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அதனால் எல்லோரும் தேனை ஆட் பண்ணி பாருங்கள், இல்லை பாகில் பண்ணுறதுனாலும் பண்ணி நீங்கள் செய்து பார்க்கலாம். நம்மளோட இந்த அரேபியன் டிசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் ஏற்கனவே சாப்பிட்டது வந்து ஒரு ஓமானி நண்பர் வீட்டில் வந்து இந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டேன். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் இதை வந்து எப்படியாவதும் தெரியப்படுத்தணுங்கிறதுனால இந்த டிஷ் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க, குழந்தைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அல்கேட்ஸ்.